ஹாய் எவ்ரிவான். நம்ம ஆஸ் யூஷுவல் மார்னிங் ரொட்டீன் சியா அண்ட் லெமன் வாட்டர் தான் நம்ம குடித்தோம். அதுக்கப்புறம் எக்ஸை பாயில் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பீன்ஸை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பீன்ஸை வந்து எப்போவுமே யூஸ்வலி நான் வந்து ப்ரெஷர் குக் பண்ணுவேன் ஒரு விசிலுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் கூட்டு பண்ண ஆரம்பிப்பேன். மதியானத்துக்கு நம்ம பீன்ஸ் வச்சு கூட்டு வச்சிட்டோம். அப்புறம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கிரவுண்ட் நட்ஸை நல்லா பாயில் பண்ணி அதை வந்து விசில்ஸ் விட்டுக்கிட்டேன். அப்புறம் என்ன பண்ணேன், பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சுது. ஸோ அப்புறம் வந்து வாட்டர்மெலான் ஐஸ்கிரீம் பண்ணலான்னு நினச்சி நானும் தீக்ஷாவும் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு நல்ல வாட்டர்மெலான் ஒன்று பெருசாக வாங்கிட்டோம். அதை நல்லா நாங்கள் ஜூஸாக எடுத்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். தீக்ஷாக்கு இந்த ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஸோ ஹோம் சென்டர்லேருந்து நாங்கள் ஒரு ஐஸ்கிரீம் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பூனும் 2 பவுல்ஸும் வாங்கிக்கிட்டோம். 400 ஆச்சு. அப்புறம் என்னாச்சுன்னா அந்த ஜூஸை நம்ம ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டோம். அப்புறம் அது கூட ஃப்ரெஷ் க்ரீம், அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கிக்கிட்டேன். அதை வந்து ஹாஃப் எடுத்து நான் வந்து இது கூட சேர்ந்து நல்லா பிளெண்ட் பண்ணி மிக்சியில் போட்டுட்டேன். அப்புறம் ஒரு வெசலில் கலெக்ட் பண்ணி அதை வந்து நல்லா இது பண்ணி நான் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டேன். 7 to 8 hours வைக்கணும்னு வச்சேன். ஸோ நான் மத்தியானம் போல் 12:30 போல் வச்சேன். அப்புறம் தீக்ஷாவுக்கு வந்து பொறுமையே இல்லை. 4 o'clock போல் ஓடி போய் திறந்து பார்த்தா அது வந்து இன்னும் வாட்டர்மெலான் ஜூஸ், அது மில்க் ஷேக்காக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்லன்னு அவள் எடுத்து அதை குடிச்சிட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னால். டேஸ்ட் வைஸ் ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் வெளியே வந்தோம். வெளியே வந்து கேரட் ஜூஸ் வந்து குடிச்சிக்கிட்டு நாங்கள் ரிட்டர்ன் போயிட்டோம் வீட்டில்.